ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 10th சோசியலில் இருக்க ஒரு புக் கண்டென்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் அப்படிங்கிற ஒரு லெசனு. அதில் உள்ள வந்து இம்பார்ட்டண்டான புக் கண்டென்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1872 அப்படிங்கிறாங்க. ஆனால் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா வந்து 1881 ஆண்டு அப்படிங்கிறாங்க. 2011 நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எத்தனையாவது அப்படின்னா வந்து 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வந்து 3 கேள்விகள் வந்து இடம்பெறுது. இந்தியாவில் வந்து முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா 1872. இதே முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து முதலாக எந்த ஆண்டு அப்படின்னா 1881. 2011 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடந்தது. அது எத்தனையாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஒரு ரீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் கொஞ்சம் கரெக்டாக லிசன் பண்ணுங்கள். இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 1872. முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா வந்து 1881. 2011வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எத்தனையாவது கணக்கெடுப்புனா 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் 2011 வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வந்து எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னா வந்து 1995. இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். இது வந்து தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தன்னாட்சி பெற்ற அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வந்து எந்த ஆண்டு நிறுவ பெற்றது அப்படின்னா 1995. இது எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுனா தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தன்னாட்சி பெற்ற அமைப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 1995. அடுத்து பாருங்கள், இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேள்வி. இதுவும் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, குறைந்த நீளமுடைய வந்து தேசிய நெடுஞ்சாலை வந்து எது அப்படின்னா NH47A. இதுவும் ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாருங்கள், இந்தியாவில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை வந்து NH44 அப்படிங்கிறாங்க. இது எந்தெந்த நகரங்களை வந்து இணைக்குது அப்படின்னா வந்து ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகர்லேருந்து தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி வரையும் வந்து இதோட நெடுஞ்சாலை அப்படிங்கிறாங்க. காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரையும். ஸோ எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா வந்து 4076 கிலோமீட்டர் நீளம் கொண்டதான் இந்த நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து மிக நீண்ட நெடுஞ்சாலை வந்து இந்தியாவில் எது அப்படின்னா வந்து NH44. ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னா 4076 கிலோமீட்டர் நீளம் கொண்டது அப்படிங்கிறாங்க. இது வந்து டிஎன்பிசி கொஸ்டின் பாருங்கள். குறைவான நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை வந்து NH47A வந்து சொல்கிறாங்க. இது வந்து என்ன, எர்ணாகுளத்திலிருந்து கொச்சின் துறைமுகம் வரையும் வந்து 6 கிலோமீட்டர் அவ்வளோதான் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த கொச்சின் துறைமுகத்தில் வந்து வெலிங்டன் தீவை தான் வந்து இது இணைக்குது அப்படிங்கிறாங்க. எர்ணாகுளத்திலேருந்து கொச்சின் துறைமுகம் வரையும் இது கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மிக நீளமான நெடுஞ்சாலை இந்தியாவிலேருந்து NH44. மிக குறைவான தேசிய நெடுஞ்சாலைனா, குறைவான நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலைனா NH47A. NH44னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு கன்னியாகுமரி 4074 கிலோமீட்டர், 76 கிலோமீட்டர். இதே NH47A வந்து எத்தனை கிலோமீட்டர்னா வெறும் 6 கிலோமீட்டர் தான், எர்ணாகுளத்திலேருந்து கொச்சின் துறைமுகம் வரையும். அடுத்து பாருங்கள், செர்சானா வந்து சூர் வம்சத்தை சேர்ந்தவர் தான் வந்து நம்ம பார்த்துருப்போம். முகலாய வம்சத்திலே இடையில வந்து ஹுமாயூனுக்கு அக்பருக்கு இடையில தான் ஷெர்ஷா வந்திருப்பாங்க. அவங்க வந்து சூர் வம்சம் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ அவரை பற்றின ஒரு புக் கண்டென்ட் தான். ஷெர்ஷா சூர் வந்து தன்னுடைய பேரரசை வந்து பலப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் ஷாஹி சாலையை வந்து சிந்து பள்ளத்தாக்கிலேருந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரை அமைத்தார் அப்படிங்கிறாங்க. ஸோ சிந்து பள்ளத்தாக்கு டு சோனார் பள்ளத்தாக்கு அப்படிங்கிறாங்க. கொல்கத்தாவிலிருந்து பெசாவர் வரை உள்ள இச்சாலை ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் வந்து கிராண்ட் ட்ரங்க் சாலை என பெயர் பெற்றது அப்படிங்கிறாங்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து கிராண்ட் ட்ரங்க் சாலை என பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இப்போ தற்போது வந்து என்ன, இது அமிர்தசரஸ்லேருந்து கொல்கத்தா வரை வந்து நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. ஸோ ஷெர்ஷா சூர் வந்து அவரோட பேரரசை பலப்படுத்துறதுக்காக வந்து சிந்து பள்ளத்தாக்குலேருந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரை வந்து அமைத்திருக்கார் சாலையை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாலை தான் ஷாஹி சாலை அப்படிங்கிறாங்க. கொல்கத்தாவிலிருந்து பெசாவர் வரை உள்ள அந்த சாலையை வந்து என்ன, ஆங்கிலேயர்கள் எப்படி பேர் மாற்றம் செஞ்சுருக்காங்கன்னா கிராண்ட் ட்ரங்க் சாலை அப்படிங்கிறாங்க. இது தற்போது எப்படி நீட்டிப்பு செஞ்சுருக்காங்கன்னா அமிர்தசரஸ்லேருந்து கொல்கத்தா வரையும் நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. ஜஸ்ட் ஒரு இடம் ரீட் பண்ணிக்கோங்க, இதை பற்றி கேட்டு ஆன்சர் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், தங்க நாற்கர சாலை திட்டம் இதுவும் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து எந்த ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னா 1999 தான் தங்க நாற்கர சாலை திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. இது எந்தெந்த நகரங்களை வந்து இணைக்குது அப்படின்னா
புதுடெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை. அப்படியே அந்த மேப்பை வந்து மைண்டில் கொண்டு வாங்க. அந்த தங்க நாற்கரை சாலை திட்டம் அப்படின்னா வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்துன்னா டெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை அப்படிங்கிற மாதிரி வருது. 1999 தான் வந்து இது வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதோட கிலோமீட்டர்ஸ் வந்து எத்தனை அப்படின்னா வந்து 5846 கிலோமீட்டர் வந்து நீளம் கொண்டது அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வந்து எத்தனை வழிகள் வந்து இருக்குன்னா 4 முதல் 6 வழிகளை கொண்டதாகவும் உள்ளது. வடக்கு தெற்காக வந்து எத்தனை நகரங்கள்னால் 4 பெருநகரங்கள். டெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை, மறுபடியும் டெல்லி அப்படி ஜாயிண்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ தங்க நாற்கரை சாலை திட்டம் 1999 எந்தெந்த நகரங்கள்? புதுடெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை. இது வந்து எத்தனை நீளம் கொண்டது? 5846 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இதுக்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை வந்து எத்தனை கிலோமீட்டர் வந்து சொன்னோம்? 4076 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். எஸ், 4076 கிலோமீட்டர். அந்த பாயிண்ட்டு எல்லாமே நல்லா பார்த்துங்க. ஏன்னா அந்த முடிகிறதும் வந்து எந்த நம்பரில் முடியுதுங்கிறது வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 4000னு கொடுத்துட்டு அந்த 76, 75, 74ங்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸாக வச்சுருவாங்க ஆப்ஷன்ஸு. கிலோமீட்டர்ஸும் கேட்குறாங்க, அதனால் நல்லா பார்த்துக்குங்க. அது வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி வந்து 4076 கிலோமீட்டரில் வந்து NH44ங்கிற சாலை வந்து இருக்குது. இந்த தங்க நாற்கரை சாலை திட்டம் வந்து எப்படி அப்படின்னா 4 நகரங்களை இணைக்குது. 1999 வந்து 1999 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 4 நகரங்களை வந்து இணைக்குது. அதோட நீளம் வந்து என்னென்னா 5846 கிலோமீட்டர் நீளம் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன், நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் வந்து முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1925. எந்த நகரத்தில் அப்படின்னா வந்து மும்பையில் தான் தொடங்கியிருக்காங்க. இதோ மெட்ரோ அப்படின்னா வந்து நமக்கு வந்து கொல்கத்தாவில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. புறநகர் ரயில் போக்குவரத்து எங்கே அப்படின்னா வந்து மும்பையில் தொடங்கியிருப்பாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துங்க. எந்த ஆண்டுன்னா 1925. கதிமான அதிவிரைவு வண்டி வந்து இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டி அப்படிங்கிறாங்க. ஸோ இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டி அப்படின்னா வந்து கதிமான் ரயில் வண்டி அப்படிங்கிறாங்க. இது வந்து மணிக்கு வந்து 160 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து புதுடெல்லியையும் ஆக்ராவையும் வந்து இணைக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு 3 பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து வந்து எங்கே தொடங்கினாங்க அப்படின்னா வந்து மும்பையில். எந்த ஆண்டுனா 1925. அடுத்து என்ன கேள்வி? மிக அதிவேக ரயில் வண்டி எது அப்படின்னா வந்து கதிமான் ரயில் வண்டி அப்படிங்கிறாங்க. அது மணிக்கு வந்து 160 கிலோமீட்டர் வந்து போகுது அப்படிங்கிறாங்க. அதை விட ரொம்ப முக்கியம் வந்து இது வந்து எந்த நகரங்களை இணைக்குது? புதுடெல்லியையும் ஆக்ராவையும் தான் வந்து இணைக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். இதை வந்து கேட்குறாங்க, பொறுத்துகாவும் கேட்குறாங்க, பொருந்தாத இணையாகவும் கேட்குறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா இந்த கொடுக்கத்திற்கு ஆர்டர் வைஸ் வந்து பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னு வந்து போட்டுங்க. கிழக்கு ரயில்வே அப்படின்னா வந்து கொல்கத்தா தான் வந்து வரும். இதே வந்துன்னா மேற்கு ரயில்வேன்னு வந்து மும்பை தான் வந்து வரும். இங்கே பாருங்கள், மும்பை தான் வந்து மேற்கு ரயில்வே வந்து வருது. இதே வடக்கு ரயில்வே அப்படின்னா வந்து புது டெல்லி வந்து வரும். நம்ம அந்த மேப்பை நீங்கள் வந்து மைண்டில் கொண்டு வரணும். இதே தென்னக ரயில்வே, தெற்கு ரயில்வே அப்படின்னா வந்து சென்னை வந்து வரும். ஸோ நீங்கள் என்ன கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கணும். கிழக்குன்னா கொல்கத்தான்னு எழுதிக்குங்க, மேற்கில் மும்பை எழுதிக்குங்க, வடக்கில் டெல்லி எழுதிக்குங்க, தெற்கில் வந்து சென்னை எழுதிக்குங்க. இப்போ 4 ரயில் இது மண்டலம் வந்து பார்த்தாச்சா? அதுக்கு அடுத்து என்ன பார்க்கணும்னா கிழக்கு பார்த்துட்டோம். கிழக்கு மத்திய ரயில்வே அப்படின்னா வந்து எங்கே இருக்குது? கிழக்கு மத்திய ரயில்வே அப்படின்னா ஹஜிப்பூர் வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், கிழக்கு மத்திய ரயில்வே வந்து ஹஜிப்பூர் வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்ன? மேற்கு மத்திய ரயில்வே வந்து ஜபல்பூர் வந்து சொல்கிறாங்க. கிழக்கு மத்திய ரயில்வேனா ஹஜிப்பூர் சொல்கிறாங்க. மேற்கு மத்திய ரயில்வே அப்படின்னா வந்து ஜபல்பூர் வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வடக்கு மத்திய ரயில்வே வந்து அலகாபாத் வரும். வடக்கு மத்திய ரயில்வே வந்து அலகாபாத் வந்து வரும். இதே தெற்கு மத்திய ரயில்வே அப்படிங்கையில் வந்து செகந்திராபாத் வந்து வரும். தென் மத்திய ரயில்வே வந்து செகந்திராபாத் வந்து வரும். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம 8 பார்த்துருக்கோம். எப்படி வரும் அப்படின்னா கிழக்கில் வந்து கொல்கத்தா வரும், மேற்கு வந்து மும்பை, வடக்கு வந்து டெல்லி, தெற்கு வந்து என்ன சொன்னோம்? சென்னை சொன்னோம். ஸோ 4. அடுத்து வந்து என்ன? கிழக்கு மத்திய ரயில்வேனா ஹஜிப்பூர் சொன்னோம், மேற்கு மத்திய ரயில்வேனா ஜபல்பூர் வந்து வரும், வடக்கு மத்திய ரயில்வேனா அலகாபாத் வரும், தெற்கு மத்திய ரயில்வே அப்படின்னா செகந்திராபாத் வந்து வரும். ஸோ 8 மண்டலங்கள் வந்து பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்த்தோம்னா அந்த வடகிழக்கு வடமேற்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வடகிழக்கு ரயில்வே அந்த நீங்கள் மேப்பை மைண்டில் கொண்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டுபிடிச்சலாம். வடகிழக்கு ரயில்வே அப்படின்னா வந்து கோரக்பூர் வந்து வருது. வடகிழக்கு ரயில்வேனா வந்து கோரக்பூர் வந்து வருது. இதே வடமேற்கு ரயில்வே வந்து பார்த்துக்குங்க.
வடமேற்கு ரயில்வே வந்து ஜெய்ப்பூர், அந்த ராஜஸ்தான்ல தான் வடமேற்கு வந்து ரயில்வே. வட கிழக்குன்னா வந்து கோரக்பூர், வடமேற்குன்னா வந்து ஜெய்ப்பூர் வரும். அதுக்கடுத்து என்ன பார்க்கணும், தென் கிழக்கு பார்க்கணும், தென் மேற்கு பார்க்கணும். தென் கிழக்கு ரயில்வே வந்து கொல்கத்தா தான் வந்து வருது. எப்படி கிழக்கு ரயில்வேனாலும் கொல்கத்தா, தென் கிழக்கு ரயில்வேனாலும் கொல்கத்தா. இப்போ அடுத்து வந்துன்னா தென் மேற்கு பார்க்கணும், ஹூப்ளி வந்து வருது. தென் மேற்கு ரயில்வே வந்து ஹூப்ளி. ஸோ இப்போ வந்து 8 + 4 வந்து 12 வந்து பார்த்துட்டோம். என்ன சொன்னோம், அதுக்கடுத்து வந்து என்ன, வட கிழக்கு ரயில்வே அப்படின்னா வந்து என்ன சொன்னோம், கோரக்பூர். இதே வட மேற்கு ரயில்வே அப்படின்னா வந்து ஜெய்ப்பூர் வரும். தென் கிழக்கு ரயில்வேனா கொல்கத்தா வரும். தென் மேற்கு ரயில்வே அப்படின்னா வந்து ஹூப்ளி வந்து வரும். அடுத்து பாருங்கள். ஸோ இப்போ 12 வந்து பார்த்துட்டோம். அடுத்து இந்த ஹவுகாத்தி வந்து பார்த்துங்க. வடகிழக்கு எல்லை ரயில்வே, அந்த நார்த் ஈஸ்ட் ரீஜன் வந்து சொல்கிறாங்க. வடகிழக்கு எல்லை ரயில்வே வந்து ஹவுகாத்தி வந்து சொல்கிறாங்க. அடுத்து கிழக்கு கடற்கரை ரயில்வே ஒடிசா பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து புவனேஸ்வர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. மத்திய ரயில்வே அப்படின்னு வந்து மும்பை வந்து சத்ரபதி சிவாஜி முனையம் தான் வந்து மத்திய ரயில்வே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மேற்கு பார்த்துட்டோம், தெற்கு பார்த்துட்டோம், தென் மத்திய பார்த்தாச்சு, தென் கிழக்கு பார்த்தாச்சு, தென்மேற்கு தென்கிழக்கு இது பார்த்துக்குங்க. தென்கிழக்கு, ஸோ தென்கிழக்கு ரயில்வேனா கல்கத்தா சொல்லுவோம். அந்த தென்கிழக்குக்கு மத்திய ரயில்வே வந்து பிலாஸ்பூர் வந்து சொல்கிறாங்க. கொங்கன் ரயில்வே வந்து என்ன, நவி மும்பை. ஸோ மும்பையிலே வந்து 3 வருது பார்த்துங்க. ஒன்று வந்து மேற்கு ரயில்வே அப்படின்னாலும் மும்பை, மத்திய ரயில்வேனாலும் மும்பை, சத்ரபதி சிவாஜி முனையம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொங்கண கடற்கரை இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கொங்கன் ரயில்வேனா நவி மும்பை அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட நல்லா பார்த்து நல்லா மைண்டில் கொண்டு வாங்க. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. கிழக்கு ரயில்வே கொல்கத்தா, மேற்கு ரயில்வே மும்பை, வடக்கு ரயில்வே டெல்லி, தெற்கு ரயில்வே சென்னை. ஃபஸ்ட்டு 4 வந்து முடிச்சாச்சு. அடுத்து வந்துன்னா மத்திய ரயில்வே வாங்க. கிழக்கு மத்திய ரயில்வேனா வந்து ஹஜிப்பூர். இதே மேற்கு மத்திய ரயில்வே வந்து ஜபல்பூர். வடக்கு மத்திய ரயில்வே வந்து அலகாபாத். தெற்கு மத்திய ரயில்வே வந்து செகந்திராபாத் வந்து வரும். இதுக்கு அடுத்து வந்து என்ன பார்க்கணும், 2 இதை வந்து இது பண்ணிக்கோங்க. வட கிழக்கு ரயில்வே அப்படின்னா வந்து கோரக்பூர் வரும். இதே வட மேற்கு ரயில்வேனா ஜெய்ப்பூர் வந்து வரும். இதே தென் கிழக்கு ரயில்வே அப்படின்னா வந்து கல்கத்தா வரும். இதே தென் மேற்கு ரயில்வேனா ஹூப்ளி வந்து வரும். அடுத்து இன்னொன்று என்ன பார்த்தோம், தென் கிழக்கு மத்திய ரயில்வே வந்து பிலாஸ்பூர் வரும். கொங்கன் ரயில்வே அப்படின்னா வந்து நவி மும்பை வரும். மத்திய ரயில்வேனா மும்பை வரும். அடுத்து வந்துன்னா கிழக்கு கடற்கரை அப்படின்னா வந்து புவனேஸ்வர் வந்து போடும். கிழக்கு கடற்கரை ரயில்வேனால கிழக்கு ரயில்வேனா கொல்கத்தா, கிழக்கு கடற்கரை ரயில்வேனா புவனேஸ்வர். அந்த இடத்துல ப்ளே பண்ணிடுவாங்க பார்த்துங்க. கிழக்கு ரயில்வே கொல்கத்தா, கிழக்கு கடற்கரை ரயில்வே. நீங்கள் அதை இமேஜின் பண்ணவே கொண்டு வந்துடலாம். ஏன்னா ஒடிசாவை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க, புவனேஸ்வர். ஸோ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ ஈஸி தான். நீங்கள் வந்து அந்த மேப்பை மட்டும் கொஞ்சம் மைண்டில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா வந்து இதை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்து வாங்க. இந்தியாவில் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு வந்து 2 பிரிவுகளை கொண்டது அப்படிங்கிறாங்க. ஒன்று இன்சாட், இன்னொன்று IRS அப்படிங்கிறாங்க. இன்சாட் அப்படின்னா வந்து இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு தான் வந்து இன்சாட் அப்படிங்கிறாங்க. IRS வந்து இந்திய தொலையுணர்வு செயற்கைக்கோள் அமைப்பு அப்படிங்கிறாங்க. 1983 நிறுவப்பட்ட இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு தொலைத்தொடர்பு, வானியல் ஆய்வு மற்றும் பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பல்நோக்கு திட்ட அமைப்பாக உள்ளது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த செயற்கைக்கோள் அமைப்பு வந்து எந்த ஆண்டு நிறுவப்பட்டிருக்காங்க அப்படின்னா 1983. அதுதான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்து பாருங்கள், வானொலி பற்றி வந்து எத்தப்படிலாம் இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஆயிருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து வானொலி பரப்பு சேவை வந்து இந்தியாவிலேருந்து எந்த ஆண்டுனா 1923 மும்பை வானொலி சங்கம். ஸோ நம்ம ஏரெல்லாம் பார்த்துக்கிட்டுருவோம். அவங்க வந்து என்ன எதில் கொஸ்டின் வச்சுருவாங்கன்னா எந்த வானொலி சங்கம்லேருந்து கேள்வி வச்சுருவாங்க. மும்பை வானொலி சங்கம். இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை வந்து மும்பை வானொலி சங்கம் மூலமாக 1923 ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே அகில இந்திய வானொலியாக எப்போ பெயர் மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா 1936 ஆண்டு. அது ஆகாசவாணி அப்படின்னு எப்போ பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க, 1957. ஸோ இதில் 3 பாயிண்ட் வந்து இருக்குது. முதல் ஒலிபரப்பு சேவை வந்து மும்பை வானொலி சங்கம் மூலமாக 1923. அது 1936 வந்து அகில இந்திய வானொலி அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. 1957 வந்து அது ஆகாசவாணின்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அடுத்து வந்து என்னன்னா அஞ்சல் சேவை வந்து சொல்கிறாங்க. இந்திய அஞ்சல் சேவை வந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஃபஸ்ட்டு அப்படின்னா வந்து அஞ்சல் சேவை வந்து 1837 அப்படி இல்லை. இந்தியாவில் வந்து முதல் அஞ்சல் வில்லைன்னா 1852 கராச்சியில் தான் வந்து வெளியிடப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
அஞ்சல்களை சேகரித்தல் மற்றும் விநியோகம் செய்வது இந்திய அஞ்சல் துறையின் வந்து முக்கிய பணி அப்படிங்கிறாங்க. விரைவு அஞ்சல் சேவை, இது டிஎன்பிசி கொஸ்டின். விரைவு அஞ்சல் சேவை வந்து எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சுருந்தாங்க. 1975ஆம் ஆண்டு. இதே 1972 தான் வந்துன்னா எதை அறிமுகம் செஞ்சுருக்காங்க, அஞ்சல் குறியீட்டு எண். ஸோ அஞ்சல் வில்லை அப்படின்னா 1852, அஞ்சல் குறியீட்டு எண்ணா வந்து 1972. அதை நல்லா நோட் பண்ணிக்கணும். ஸோ வானொலி சேவைனா முதல் சேவை வந்து 23ன்னு சொன்னோம், 1823. அதுக்கப்புறம் தான் 1836 தான் வந்து என்ன மாற்றிருக்காங்க, 1923 தான் முதல் வானொலி சேவை. அதை வந்து அகில இந்திய வானொலின்னு வந்து 1936, ஆகாசவாணின்னு 1957. அதே மாதிரி தான் அஞ்சல் சேவைக்கு வந்து 4 பாயிண்ட் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அஞ்சல் சேவை வந்து எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா 1837 தொடங்கியிருக்காங்க. முதல் அஞ்சல் வில்லை வந்து எங்கே வெளியிட்டிருக்காங்கன்னா கராச்சியில் 1852. விரைவு அஞ்சல் சேவை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1975. இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டினை பார்த்துங்க. இதே 1972 வந்து அஞ்சல் குறியீட்டு எண் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரே ஒரு இயர் 2 இயர் மட்டும்தான் வந்து 1837, 1852. மற்றதெல்லாம் 1900 வருது. அதை நல்லா பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து. இது வந்து பொறுத்துகள் அதிகம் வச்சுருந்தாங்க. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு வந்து 1986 தான் தொடங்கியிருக்காங்க அப்படின்னா. ஸோ நீர்வழி போக்குவரத்து 3 நீர்வழி போக்குவரத்து வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதில் வந்து முதல்ல தொடங்கின நீர்வழி போக்குவரத்து வந்து நம்ம தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 3 தான் வந்து இந்தியாவில் முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எதனா தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 3 தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதோட நீர்வழி போக்குவரத்து வந்து எங்கேருந்துன்னா கேரளா மாநிலத்திலேருந்து கொல்லம் மற்றும் வந்து கோட்டாபுரம் இடையே தான் வந்து இந்த நீர்வழி போக்குவரத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு எத்தனை கிலோமீட்டர்ஸ்லேருந்து இந்த போக்குவரத்து இருக்குது அப்படின்னா 205 கிலோமீட்டர், 24 மணி நேரமும் வந்து இந்த நீர்வழி போக்குவரத்து வந்து செயல்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்துனா 1986. அதில் வந்து முதல்ல நீர்வழி போக்குவரத்து எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா கொல்லம் டு கோட்டாபுரம் 205 கிலோமீட்டர் தூரத்தில் தொலைவில் தான் வந்து போக்குவரத்து நடக்குது. அங்கே 24 மணி நேரமும் வந்து செயல்பட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் முதல் நீர்வழி போக்குவரத்து வந்து இடம் பார்த்துங்க, ஹால்தியா மற்றும் அகலாபாத் இடையே வந்து 1620 கிலோமீட்டர் நிலத்தை கொண்டது அப்படிங்கிறாங்க. இது வந்து கங்கை, பாகிரதி, கூக்லி ஆறுகளுடன் இணைந்து செயல்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த இடங்களை வந்து பார்த்துங்க, எதுக்கு இடையில எந்தெந்த நகரங்கள், எந்த நதிகளுக்கு இடையே, எந்த ஆறுகளுக்கு இடையே அப்படிங்கிற மாதிரி. கங்கை, பாகிரதி, ஹூக்லி ஆறுகளுடன் இணைந்து செயல்படுகிறது. இதே இரண்டாவது நீர்வழி போக்குவரத்துனா பிரம்மபுத்திரா ஆற்றில் தான் நடக்குது, துபிரி மற்றும் சைதியா இடையே. இது வந்து 891 கிலோமீட்டர் நிலத்துடன் வந்து நிலத்தை கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களால் வந்துன்னா ஃபுல்லாக பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்க முடியலனாலும் அந்த மூன்றாவது நீர்வழி போக்குவரத்து வந்து அப்படின்னா 200 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. முதல் நீர்வழி போக்குவரத்து வந்து 1600 கிலோமீட்டரில் போக்குவரத்து நடக்குது. இதே ரெண்டாவது நீர்வழி போக்குவரத்து பிரம்மபுத்திரா ஆற்றில் வந்து 890, 900க்கு ஒரு 10 கம்மி அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக படிக்க முடியும். இதில் வந்து என்ன அப்படின்னா வந்து உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்துனா ஆணையம் வந்து 1986. மொத்தம் 3 நீர்வழி போக்குவரத்து இருக்குது, 1, 2, 3. அதில் 3வது தான் ஃபஸ்ட்டு தொடங்கியிருக்காங்க. எங்கன்னா கேரளாவில் வந்து கொல்லம் டு கோட்டாபுரமில் வந்து தொடங்கியிருப்பாங்க. எவ்வளோ கிலோமீட்டர்னா 205 கிலோமீட்டர் நீளத்தில் தான் போக்குவரத்து நடக்குது. 24 மணி நேரமாக இங்கே செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டாக வந்து என்ன, கங்கை, பாகிரதி, ஹூக்லி ஆறுகளில் தான் அந்த போக்குவரத்து இருக்குது. எந்தெந்த நகரங்களை இணைக்குதுன்னா ஹால்தியா டு அலகாபாத் 1620 கிலோமீட்டரில் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது வந்து பிரம்மபுத்திரா ஆற்றில் வந்து துபிரி டு சைதியாவுக்கு இடையே தான் போக்குவரத்து நடக்குது. இது எத்தனை கிலோமீட்டர் நீளத்தில் வந்து போக்குவரத்து நடக்குதுன்னா 891 கிலோமீட்டரில். அடுத்து பாருங்கள், மெட்ரோ ரயில் போக்குவரத்து. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், புறநகர ரயில் போக்குவரத்து எங்கே தொடங்கினாங்க அப்படின்னா வந்து மும்பையில் தான் தொடங்கியிருப்பாங்க. 1925 வந்து தொடங்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். மெட்ரோ ரயில் போக்குவரத்து வந்து 8 பெருநகரங்களில் தான் அந்த சேவை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துங்க, கொல்கத்தா, அதுக்கு பக்கத்தில் நம்ம டெல்லி, அது 2 மெயின், கொல்கத்தா, டெல்லி. ஓகே, நம்ம அண்டை மாநிலம் எப்படின்னா எது அப்படின்னா வந்து நம்ம சென்னையில் ஆந்திரா மட்டும் கிடையாது, கேரளா, கர்நாடகா, இங்கே ஒரு 3 வந்துருச்சா, கொல்கத்தா, டெல்லி வந்துருச்சு, 5 வந்துருச்சு. அடுத்து இன்னும் 3 வந்து எதுனா மும்பை, அப்புறம் வந்துன்னா ராஜஸ்தான், ஹரியானா. அந்த இடங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொல்கத்தா, டெல்லி, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான்,
ஹரியானா, நம்ம இதில் வந்து ஆந்திராவை மட்டும் விட்டுட்டு கேரளா, கர்நாடகாவில் மெட்ரோ சேவை வந்து நடக்குது. இப்போ ரீட் பண்ணுங்கள். இந்தியாவில் வந்து 8 பெருநகரங்களில் வந்து மெட்ரோ ரயில் சேவை வந்து வழங்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு அவங்க தொடங்கினது வந்து கொல்கத்தாவில், மேற்கு வங்கம், சென்னை தமிழ்நாடு, புதுடெல்லி, பெங்களூர் கர்நாடகா, குர்கயான் வந்து ஹரியானா, மும்பை மகாராஷ்டிரா, ஜெய்ப்பூர் ராஜஸ்தான், கொச்சி கேரளா. ஸோ எந்த இடங்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கிறத விட எந்த ஸ்டேட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஏன்னா கொச்சினா கேரளாவில் தான் இருக்குது, மும்பைனா மகாராஷ்டிரா தான், பெங்களூர்னா கர்நாடகா தான். அதனால் நீங்கள் வந்து ஸ்டேட்டை நல்லா தெரிஞ்சுக்குங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிறதுல வந்து அவங்க ஆந்திராவை மட்டும் விட்டுட்டு கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு 3. அங்கே வந்து கண்டிப்பாக மும்பை, கொல்கத்தாவில் வந்து இருக்கும். மும்பை, கொல்கத்தா, டெல்லி அந்த 3லேயும் இருக்கும். ஸோ 3 + 3 வந்து 6. மித்த 2 வந்து எது? ஹரியானாவும் ராஜஸ்தான் அந்த பக்கத்தில் இருக்க ஸ்டேட். அப்படி நோட் பண்ணிக்கோங்க. அந்த உங்களுக்கு பெங்களூர்னா கர்நாடகான்னு தான் தெரியும், கொச்சினா கேரளா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 8 பெருநகரங்களில் தான் மெட்ரோ சேவை வந்து நடக்குது அப்படிங்கிறாங்க. அதில் அடுத்த கேள்வி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள். இந்தியாவில் வந்து இந்த மெட்ரோ ரயில் சேவை வந்து முதல்ல எங்கே தொடங்கப்பெற்றது அப்படின்னா வந்து கொல்கத்தா. இதே புறநகர் ரயில் சேவை அப்படின்னா வந்து மும்பை, மெட்ரோ ரயில் சேவைனா வந்து கொல்கத்தா அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு பறக்கும் தொடருந்து திட்டம் அப்படின்னு பறக்கும் தொடருந்து திட்டம் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கேட்கலாம். இது அதிக மக்களை விரைவாக ஏற்றி செல்லும் அமைப்பாக வந்து கருதப்படுகிறது அப்படிங்கிறாங்க. எம்ஆர்டிஎஸ் நவம்பர் 2022 படி இந்தியாவில் வந்து 810 கிலோமீட்டர் நீள மெட்ரோ இருப்பு பாதைகள் வந்து எத்தனை ரயில் நிலையங்களுடன் இயங்கி வருகிறதுனா 381 ரயில் நிலையங்களுடன் வந்து இயங்கி வருகிறது அப்படிங்கிறாங்க. 2022 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் வந்து 810 கிலோமீட்டர் நீள மெட்ரோ இருப்பு பாதைகள் வந்து 381 ரயில் நிலையங்களுடன் வந்து இயங்கி வருகிறது அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வந்து லெசன். இதில் வந்து ஒரு 5 கொஸ்டினாவது டிஎன்பிஎஸ்லேருந்து இதுலேருந்து வந்திருக்கு. நல்லா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடிக்கடி ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன் ஃப்ரெண்ட்ஸ். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்துனா 1986 பார்த்தோம். தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வந்து 1995, விரைவு அஞ்சல் சேவை வந்து 1975, ஆகாசவாணி அப்படின்னு எப்படி பெயர் மாற்றம் செஞ்சானா 1957. இதெல்லாம் கேட்ட கேள்விகள். அடுத்தது மக்கள் தொகை கணக்கெடுப்புனா 1872 தான் ஃபஸ்ட்டு. அதே முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா 1881. ஸோ அந்த இயர்லாம் உங்களுக்கு வந்து மைண்டில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள். அப்போ தான் வந்து என்ன உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இருக்கும். ஒரு லெசன் முடிச்சிங்க அப்படின்னாலும் ஒரு லெசனை புதுசாக பார்க்கும்போது ஆல்ரெடி படித்த லெசனையும் ஒரு இடம் ரீட் பண்ணிவிட்டு அந்த புது லெசனுக்கு போனீங்க அப்படின்னா வந்து தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பார்க்க உங்களுக்கே வந்து மனப்படம் ஆயிரும். ஏன்னா ரிவிஷன் கொடுக்கணும். உங்களை டிஎன்பிசியை பொறுத்தவரை வந்துன்னா உங்களுக்கு வந்து ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் மனசில் வந்து நிற்கும். ஏன்னா நம்ம வந்து நிறைய எல்லாம் பார்க்குறோம். அதுக்காக தான் வந்து கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. எக்ஸாம் வர வரையும் புதுசாக ஒன்று பார்க்கும்போது பழசை ரிவிஷன் அடிச்சுட்டு புதுசுக்கு போனீங்க அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.